வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்களா, இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்தது. இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து முன்னாடி ஒரு பொறுப்பாளராட்டு இருந்திருக்கிறாங்க. இப்பவும் அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க, ஒரு பதவி கொடுங்க, ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க, ஒரு நிர்வாகியா இருந்திருக்காங்க இல்லையா, அது எனக்கு திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு. இவங்க வந்து இன்னைக்கு காலையில இருந்தே விஜய் பார்க்கறதுக்காக விஜய்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரமா காத்து இருந்திருக்கிறாங்க. விஜய் காரு வெளியே வந்ததுக்கு பிறகு காருக்கு முன்னாடி நின்று காரை தடுத்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. என்ன பிரச்சனை, என்ன காரணம், இவங்களுக்கு ஏன் பொறுப்பை கொடுத்துருந்த பொறுப்பை எடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இவங்க அண்ணன் இருக்காங்க இல்லையா, இவங்க அண்ணன் கிட்டத்தட்ட 25 வருஷமாட்டு விஜய் மக்கள் இயக்கத்துல வந்து ஒரு ரசிகர் மன்றத்துல ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பாளராட்டு அவங்க இருந்துட்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. சரியா, அவங்க திமுகவில் போய் சேர்ந்தாலுமே இவங்க வந்து எனக்கு விஜய் தான் முக்கியம், தலைவர் விஜய் தான் எனக்கு முக்கியம், விஜய் கட்சி தான் முக்கியம், நான் தமிழக வெற்றி கழகத்துல தான் தொடர்ந்து பணியாற்றுவேன் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்திலே வந்து தொடர்ந்து கள பணிகளை வந்து இவங்க செய்துட்டு வந்திருக்கிறாங்க சிறப்பான முறையில. கட்சி கட்டுறது, பேனர் வைக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்யறதுல வந்து இவங்க வந்து ரொம்ப மும்முரமா தன்னை ஈடுபடுத்தி ரொம்ப சிறப்பாக தான் செயல்பட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, விக்கிரவாண்டியில தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு முதல் மாநாடு போடுறாங்க இல்லையா, அப்போ அந்த மாநாட்டில் அஜிதா அவர்களுக்கு வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளர், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்னு வாய் வார்த்தை தான், அவங்களுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமாட்டம் ஏதோ ஒரு பதவி அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக நீங்க இருந்து செய்யுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லத பேசியிருக்காங்க. அதற்கு பிறகு இவங்க வந்து சிறப்பாக தான் செஞ்சிருக்கிறாங்க. கட்சியில வந்து நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, புஷி ஆனந்த் இருக்கிறாங்க இல்லையா, கட்சி பொதுச் செயலாளர், தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கும் இவங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு வந்ததாட்டு சொல்லப்படுது. ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு வந்திருக்குது. அதற்கு பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்ச் மாசம் கட்சியில நடந்த செயற்குழு கூட்டத்துல வந்து அஜிதா அவர்களை வந்து அஜித் ஆக்குனர் அவங்களை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த செயற்குழு கூட்டத்துல அவங்க பங்கேற்று சிறப்பான முறையில அவங்க வந்து நடந்திருக்கிறாங்க. ஆனா செயற்குழு கூட்டத்துல கூப்பிட்டு அவங்கள வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா பொதுக்குழு கூட்டத்துல வந்து அவங்கள கூப்பிடல, அவங்கள வந்து அழைப்பு கொடுக்கல. பொதுக்குழு கூட்டத்துல பொதுக்குழு கூட்டத்திலே அழைப்பு கொடுக்கல. அதுக்கு பிறகு என்ன இருக்கு அப்படின்னா, கட்சியோட 2ஆம் ஆண்டு விழா எடுத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த 2ஆம் ஆண்டு விழாவில வந்து அஜிதா ஆக்குனர் அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னா, மறுபடியும் சரி பிரச்சனை இல்லை, நம்மளை நிராகரிச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நமக்கு கட்சி தான் முக்கியம், நமக்கு விஜய் தான் முக்கியம், தலைவர் தான் முக்கியம், நம்ம வந்து கட்சியில வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படின்ட்டு அவங்க வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்காம வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. கட்சி வேலைகளை வந்து சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து அதிக மார்க் எடுத்த மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு அவங்கள கௌரவிக்கும் விதம் மட்டும் ஒரு விழா எடுத்திருப்பாங்க இல்லையா, நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. அந்த விழாவில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்ட அந்த தொகுதியில் உள்ள உங்க தொகுதியில் உள்ளவங்களை வந்து அதிக மார்க் எடுத்த பசங்களை வந்து நீங்க தான் பொறுப்பாக கூட்டு வரணும், அவங்கள வந்து சிறப்பான முறையில் நீங்க சிறப்பிச்சு கூட்டு வரணும், இங்க கூட்டு வந்து பத்திரமா கூட்டு போகணும், எவ்வளவு தூரம் நல்லா அவங்ககிட்ட அன்பா இருந்து செய்யணுமோ அதே மாதிரி நீங்க செஞ்சு கூட்டுவாங்க, பத்திரமா கூட்டுவாங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து அவங்களும் வந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த மாணவர்களுக்கு அவங்கள பிடிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடு இருந்திருக்குது. அந்த விஷயத்துல வந்து அந்த மாணவர்கள் அந்த மேடையில் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த அவங்கள பத்தி அந்த கூட்டம் அந்த அந்த நிர்வாகி அஜித்தா ஆக்னல் இருக்காங்களே, அவங்கள வந்து சிறப்பாக பேசுறதுக்கு மாணவர்கள் தொடங்கும் போது லைவ் டெலிகாஸ்டே கட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் போது லைவ் டெலிகாஸ்டே கட் ஆகிருக்குது. அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து விஜய் அவர்களை சந்திக்க வரும்போது மேடையில மேடையில அஜித்தா அவங்க வந்து மேடையில வரும்போதே லைவ் டெலிகாஸ்ட் கட் ஆகிருக்குது.
இவ்வளவு பிரச்சனையும் விஜய் அவர்களை வச்சுட்டே நடந்திருக்குது. அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்து விஜய் இருக்கும் போதே நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவுக்குள்ள அந்த ஈகோ இருந்திருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. விஜய் அந்த புசி ஆனந்துக்கும் அஜித் ஆக்னலுக்கு வந்து அவ்வளவுக்குள்ள பெரிய ஈகோ நடந்திருக்குது. இந்த சம்பவம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்படிலாம் பிரச்சனை இருந்தோன்னே அதை வெடிச்சு கட்சிக்குள்ள பேசியிருப்பாங்க இல்லையா, இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு தலைமைக்கு போயிருக்குது. அங்க தலைமைக்கு போன இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு வச்சு இனி வந்து தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பு ஃபுல்லாவே நீங்க தான் இருந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டாங்க. முதல்ல வந்து சும்மா வாய்மொழியா தானே பேசியிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க, பார்த்துடுங்க வச்சுடுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து அவங்கள கூப்பிட்டு அன்பா பேசி எடுத்து, நல்ல விதமா தப்பா நினைச்சுக்காங்க அப்படி இப்படின்னு பேசி எடுத்து தூத்துக்குடி மாவட்ட தொகுதி முழுக்கவே ஒரு பொறுப்பாளர் நீங்க தான் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இப்படி அங்கீகாரம் கொடுத்த உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு அமைச்சர் பதவியே கிடைச்சிட்டு, இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ பதவியே கிடைச்சிட்டு அப்படிங்கிற ஒரு தலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலக்கணம் மண்டையில ஏறினோடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய தொகுதியை தவிர தூத்துக்குடி தொகுதி பொறுப்பாளராக தானே இவங்களுக்கு பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவங்களுடைய தொகுதியை தவிர மற்ற பக்கத்துல உள்ள தொகுதியிலும் போயிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய அதிகாரத்தை காட்டி இருக்கிறாங்க. அதாவது இங்க எல்லாமே நான் தான், ஏன் ஏரியா மட்டும் இல்ல, பக்கத்து ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியா எல்லாமே இங்க ஐயா தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லுவார்களே, அதே மாதிரி எல்லா ஏரியாவுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கத்து தொகுதியிலும் போயிட்டு இவங்க ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துறதும், பொதுக்கூட்டம் கூட்டுறதும், மக்களிடையே கலந்து பேசுறதும் எல்லாம் அவங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, சும்மா இருக்காமா, எல்லாம் நான் தாங்க பொறுப்பு, தலைவரே சொல்லிட்டாரு, நம்மகிட்ட சொல்லுங்க எதுனாலும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மிரட்டல் தோணியில வந்து இவங்க வந்து செயல்பட்டுட்டு இருந்ததாட்டு சொல்லப்படுது. அது போக அவங்க அண்ணன் திமுகவுல ஒரு பெரிய அப்பாட்டாக்கர் போல இருக்குது. அவங்க அண்ணனையும் கூப்பிட்டு வச்சு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளை வந்து இவங்க மிரட்டி இருக்கிறாங்க. கட்சி விதிமுறைகளை மீறி இவங்க செயல்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனை வந்து மேலிடத்துக்கு போகுது, இப்படி நடந்துக்கிறாங்க, மிரட்டுறாங்க எங்களை, அவங்க அண்ணனை கூப்பிட்டு வச்சு ரவுடி மாதிரி இவங்க மிரட்டுறாங்க, செயல்படுறாங்க அப்படின்ட்டு இந்த பிரச்சனை வந்து மேல போன உடனே கட்சியில இருந்து வான் பண்ணிருக்கிறாங்க. இவங்களை வந்து தூக்கல, அங்கீகாரத்தையும் எடுக்கல, வான் பண்ணிருக்கிறாங்க, இப்பெல்லாம் செய்யாதீங்க, எதுக்கு நம்ம கட்சிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குறீங்க, அவங்களும் நம்ம கட்சியை சேர்ந்தவங்க தானே, நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்க இடத்துல நீங்க செய்யுங்க, அவங்க அவங்க ஏரியால அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க உங்க ஏரியால பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவங்க வந்து எதையுமே கண்டுக்காம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து மிரட்டுறதும், கட்சி நிர்வாகிகளை வந்து தங்களுக்கு அடிமையாட்டு தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிற தோரணையில அவங்க வந்து பேசுறது வைக்கிற மாதிரி அப்படி இருந்த உடனே மறுபடியும் பிரச்சனை மேலிடத்துக்கு போனோடனே கட்சியில இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களை வந்து எந்த பொறுப்பும் இவங்களுக்கு கிடையாது, கொடுத்த அங்கீகாரத்தையும் வந்து இவங்க திரும்ப பெற்றிருக்காங்க கட்சியில இருந்து. இவங்க வந்து இப்போ ஒரு டம்மி பீஸ் முதல்ல இருந்தாங்களே அதே மாதிரி இருக்குன்னா இருங்க, போனா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுபடியும் இவங்க வந்து நோட்டீஸ் ஓட்டுங்க, இல்லைன்னா கட்சிக்கு பேனர் வைங்க, கொடி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இவங்க நிலைமை ஆகி போச்சு. இதனாலதான் வந்து மறுபடியும் இப்போ வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு மறுபடியும் அந்த பொறுப்பு ஏதாவது பொறுப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம அது அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை, அதை வந்து நம்ம பார்க்க வேண்டாம், அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய காரு வரும்போது ஒரு நம்ம ஒரு ஆண்கள் அப்படி அவங்க கார்ல போயிட்டு ஒரு ரவுடி அந்த மாதிரி முறையில வந்து அவங்க காரை மறைச்சாங்க, தட்டுனாங்க அப்படின்னாக்கி கூட நம்ம அதை வந்து நிக்க வேண்டாம், அந்த இடத்துல கடந்து போயிடலாம், பவுன்சர் வச்சு தள்ளி போட்டு. ஆனா இவங்க அஜித்தா ஆக்னல் வந்து கார்ல அப்படி பேனுக்கு முன்னாடி போய் விழுந்து தட்டுறாங்க, நிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க. அவங்க வண்டி நிக்கவே இல்லை, விட்டாக்கி ஏத்திடுவாங்க போல இருக்கு, மேல ஏத்திட்டு போயிடுவாங்க போல இருக்கு. அப்படிதான் அன்னைக்கு அந்த வண்டி போச்சு, வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வண்டி போச்சுது. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இப்படி விஜய் செஞ்சாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. அவங்க வந்து கட்சிகளை வந்து அவங்க நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்க, அதை நம்ம பின்னாடி வச்சிருவோம், ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம். ஆனா ஒரு பெண் வந்து வண்டிக்கு முன்னாடி விழுந்து அவங்களுடைய பிரச்சனையை சொல்ல வராங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கட்சி தலைவராட்டு உங்களுக்கு ஒரு செகண்ட் நின்று உங்களுக்கு பேச முடியலையா, நீங்க இறங்குண்டா வண்டி விட்டு, வாங்க வாங்க என்ன பிரச்சனை, அந்த கண்ணாடி இறக்குங்க, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு வந்து இப்படி வண்டி முன்னால நீங்க விழுறீங்க, எதுனாலும் நீங்க மேல ஆபீஸ்ல வந்து பேசுங்க, புசி ஆனந்த பேசுங்க, இல்லைன்னா ஆதவ அர்ஜுனோட பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்லையா. அது கூட அவங்களுக்கு முடியாதா, அந்த ஒரு செகண்ட் கூட கண்ணாடி ஃபுல்லா இறக்கண்டா, லைட்டா ஒரு 2 இன்ச்சு இறங்கினா போதுமே, அவங்க வாய்ஸ் வந்து வெளியே வருமே. 2 இன்ச்சு இறங்கி
என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி வண்டியில வந்து விழுறீங்க? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? தலைப்புற பிரச்சனைன்னு நீங்க ஒரு செகண்ட் உங்களுக்கு நின்று கேட்க முடியாது இல்லையா? நீங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க வழங்குவோன்ட்டு மேடையில கூவி கூவி கத்துறீங்க, அப்படிதானா? இந்த லட்சணத்துல தான் நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவீங்க, அப்படிதானா? இது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு? இப்படிதான் உங்க கட்சியோட லட்சணங்கள் இருக்குது. நீங்க நாளைக்கு மக்கள் வந்து நீங்க போற வழியில ஏதாவது வந்து மக்கள் வந்து நின்று எங்களுக்கு இப்படி பிரச்சனைனாலுமே நீங்க நிக்க மாட்டீங்க. ஏத்தி போட்டுட்டு இந்த ரோடு ரோலரை வச்சு நசுக்கி தள்ளுன மாதிரி போட்டு போயிருங்க, அப்படிதானா? அது வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? ஏற்கனவே அவர் செஞ்சது தானே. தூத்துக்குடியில 41 பேர் இறந்து போயிட்டாங்க உங்களை பார்க்க வந்த போய். நீங்க என்ன பண்ணீங்க? சாவுங்கடா, போய் செத்தா சாவுங்கடா, எனக்கு என்னடா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க போயிட்டீங்க, அப்படிதானா? அப்படிதான் போவீங்க. இந்த மக்களுக்கு வந்து எதுவா செஞ்சாலும் புத்தியெல்லாம் ஒண்ணு வராது. விஜய் விஜய் விஜய்னு மண்டைக்குள்ள அந்த ஒரு சிப்பை வச்ச மாதிரி மண்டைக்குள்ள வந்து புகுத்திட்டாங்க விஜய் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தையை. அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சிப்பை வெளியே எடுத்தாதான் ஏதாவது பண்ண முடியும். அதனால வந்து விஜய் வந்து கூப்பிட்டு வச்சு செருப்பால அடிச்சு 100 ரூபா கொடுத்தா கூட இந்த மக்கள் வந்து வாங்கிட்டு தான் போவாங்க. புரியுதா உங்களுக்கு? ப்ளூ சட்டை ஒரு படத்துல, ஆண்டி இண்டியன் படத்துல சொல்லுவார் இல்லையா, நம்ம மக்கள் எப்படின்னா செருப்பாலே அடிச்சுட்டு கையில கருப்பட்டி கொடுத்தா நக்கிட்டு போயிடுவாங்கல்ல, அதுதான் நம்ம மக்கள்னு சொல்லுவார் இல்லையா, அந்த டைலாக்கு. அதுதான் உண்மை. விஜய் வந்து அவர் ரசிகரையோ இல்ல அவர் கட்சியை சேர்ந்தவங்களையோ கூப்பிட்டு வச்சு செருப்பால ஆளுக்கு ஒரு அடி அடிச்சு இந்தாப்பா 100 ரூபா அப்படின்னாலும் பல்ல காட்டிட்டு வாங்கிட்டு தான் போவாங்க. இதுதான் கட்சி. உங்க கட்சியோட நிலைமை, உங்க கட்சி தொண்டர்கள், உங்க ரசிகர்களோட நிலைமை இதுதான். இப்படி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.